பிதாவாகிய தேவன் யார் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டணும். அப்பதான் ஒரு ஸ்டோரி சொல்லுவார். தகப்பன் ஒருவர் இருந்தாரு, 2 பிள்ளைகள். இளையவன் அப்பாவிடத்துல சண்டை பிடிச்சு உயிரா இருக்கும்போது அவர் சொத்து பிடிக்கிட்டு இவன் என்ன பண்ணான், துன்மார்க்கமா போய் வாழறான். செஞ்சுட்டு இவன் சாப்பிடுகிறதுக்கு பன்றி போடுகிற தவிடு கூட இவனுக்கு கிடைக்குமான்னு பாக்குறான். அப்பதான் ஒரு உணர்வு வருது, எங்க அப்பா வீட்டுல வேலைக்காரர்களே சாப்பிட்டு எவ்வளவு சாப்பாடு மீதியா. உணர்ந்து கண்ணீரோட ஒன்று நினைக்கிறான், நான் பரத்துக்கு விரோதமா தேவனுக்கு விரோதமா என் தகப்பனுக்கு விரோதமா நான் தப்பு பண்ணிட்டேன். இப்போ வில்லன்றதுக்கு நான் அருகதை அற்றுவேன், அப்பா கிட்ட போயிடுறேன். சரியான ஒரு வேலை செய்யறாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது என்ன தெரியுமா சொல்றாரு, இவன் உருக்கொள்ளைனவனாக தகப்பன் வீட்டுக்கு வரும்போது தகப்பன் இவனை பார்த்துட்டார் தூரத்துல இருந்து. என்ன அர்த்தம்? இயேசு என்ன சொல்ல வருகிறார், தன் மகன் எந்த வழியா துன்மார்க்கமாக போனானோ ஒவ்வொரு நாளும் தகப்பன் எப்பொழுது என் பிள்ளை வருவான், எப்பொழுது என் பிள்ளை வருவான், எப்பொழுது என் பிள்ளை வருவான்னு தகப்பன் பார்த்துட்டு இருக்கான். தகப்பன் ஓடி போய் தன் பிள்ளை கழுத்தை கட்டி பிடித்துக் கொண்டு முத்தம் செய்து அவனை மறுபடியும் உயர்த்து. அந்த ஒரு தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம். ஒருவேளை கர்த்தரை விட்டு நீங்க எவ்வளவு தூரம் போயிருந்தாலும் அந்த கில்ட்டி கான்சியஸ், குற்ற மனசாட்சி உங்களுக்கு வேண்டாம். உங்களை நேசிக்கிற ஒரு தகப்பன் ஒருவர் இருக்கிறார், உனக்காக கைகளை விரித்தவராக பார்த்து கொண்டிருக்கிறார்.